ஹாய் டியர் ஃபாலோயர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மணி மேனேஜ்மெண்ட். சார் மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன சார்? நிறைய பேர் என்ன சார் மணி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ ஒரு 50,000 நான் கேபிட்டல் போட்டிருக்கேன். நான் எத்தனை லாட் சைஸ் எடுக்கணும், நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி நான் என் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி நான் என்னோட ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணணும், எப்படி என் லாட் சைஸை நான் கம்மி பண்ணி போடணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க. இதை நான் அப்படியே வார்த்தையால் சொன்னால் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத முதல்ல நான் காட்டுறேன். நான் டெய்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், மினிமமாக பண்ணுறேன், மேக்ஸிமம் பண்ணுறேன், அது மேட்ரு கிடையாது. நான் எப்படி பண்ண போகிறேன் தான் இப்போ காட்ட போகிறேன். இதில் நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. ஏன்னா ப்ராஃபிட்டை பார்த்து நான் உங்களை எதுவும் வர சொல்லைங்க. ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹைப்லாம் ஆகிட்டு, சார் நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறீங்களே, எங்களுக்கு கிளாஸ் எடுத்து அதே மாதிரி கிளாஸ் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு எவ்வளோ ஆகும். நான் கிளாஸ் எடுக்கிற பர்சன் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது நாட் பாசிபிள். அப்படி யாருமே பண்ணுறது கிடையாது. மினிமமான பர்சன் தான் இப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வேறு. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல போய் நான் இங்கே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் இன்னொரு இடத்துல படிக்கிறீங்க, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். எல்லா இடத்துலையும் சப்போர்ட்னா சப்போர்ட்டு, ரெஸ்டன்னா ரெஸ்டன், புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா இங்கேயும் புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான், அங்கேயும் புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பேரிஷ் எங்கல்ஃபிங்னா இங்கேயும் பேரிஷ் எங்கல்ஃபிங், இங்கேயும் பேரிஷ் எங்கல்ஃபிங் தான். அதாவது டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் முறையில் எல்லாருமே ஒரே மெத்தட் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குற விதங்கள் வேணால் மாறலாமே தவிர கான்செப்ட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். இங்கே யார் சஸ்டைன் ஆகிறா, இங்கே ட்ரேடிங்கோட மித்து என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. என்ன மாதிரி ஆனால் என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட பிஎன்எல்ல நான் காட்ட போகிறேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பார்த்துட்டு யாரும் என்கிட்ட நீங்கள் படிக்க வாங்கன்னு நான் கூப்பிடல. நீங்கள் அப்படி வரவும் வேண்டாம். நீங்கள் எங்கே வேணால் படிங்க, என்ன வேணால் பண்ணுங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் முக்கியம். இங்கே க்ரீனை மட்டும் பார்க்காதீங்க, ரெட்டையும் பாருங்கள். எனக்கும் ரெட்டு வரும். நான் எப்படி மணி மேனேஜ் பண்ணுறேன், எந்த மாதிரி லாட் சைஸை இது பண்ணுறேன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு என் பிஎன்எல் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் நான் டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். மினிமம் குவான்டிட்டி தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எஜுகேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே நான் பண்ணுது. இது நான் எப்படி பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஷோ பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என் பேர் தான் இருக்குது, ராஜேஷ்குமார் என் இருக்குது. இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னையோட ப்ராஃபிட் பொசிஷன் 7140. நீங்கள் இந்த க்ரீனை மட்டும் பார்க்காதீங்க, நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. அதே மாதிரி சார் என்ன சார் நீங்களே இவ்வளோ தான் பண்ணுறீங்க கம்மியாக, அப்போ நாங்களாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட் வேறு, லாஸ் அமௌண்ட் வேறு. உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்தில் ஒரு 10% நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அது பெஸ்ட்டான ஒரு இது தான். பர்சன்டேஜ்ன்றது வேறு. ஓவரால் எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம க்ரீனில் இருக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறதை கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பீரியட் நான் ஷோ பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு வெரிஃபை பண்ணாலும் என்ன நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் எந்த ஃபேக்கும் கிடையாது. இது ரியலாக இருந்தது. மின்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டேன். ரிப்போர்ட்டில் போயிடுறேன். பிஎல் சம்மரி. இதில் நான் F1 தான் வச்சுருக்கேன். சரி பாருங்கள், F1 வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். இது நான் ஜூன் மாதம் பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கப்புறம் பாருங்கள், இது 2 நாள் லாஸு, 2 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ ஜூலை ஃபுல்லாக நான் ட்ரேட் பண்ணல. ஏன்னா நான் வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுறேன். இது எஜுகேஷனுக்காக இந்த அக்கௌண்ட்டில் டெய்லி அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இதில் நான் ட்ரேட் பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த ஆகஸ்ட் மந்த்தை நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 15 டேஸ். இது இன்னையோட பிஎன்எல். இன்றைக்கும் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கும் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 டேஸில் இந்த டேக்கு ஒரு 7215. அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ். நீங்கள் லாஸை மட்டும் பாருங்கள், ப்ராஃபிட்டை பார்க்குறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். லாஸை பாருங்கள் 4125. அதுக்கப்புறம் பாருங்கள் 4777. அதுக்கப்புறம் 500. இதுவும் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸு. நீங்கள் பாருங்கள், இந்த லாஸ் சின்னது, இந்த லாஸும் சின்னது. ஒரு லாஸ் பெருசாகவும் நான் பண்ணியிருப்பேன். 2286. அண்ட் தென் 6266. சார் நான் இவ்வளோ கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. என்னோட மினிமம் லாட் சைஸுக்கு இதுவே ரொம்ப அதிகம். ஆனால் என்னோடய கேபிட்டல் அதிகம். அந்த கேபிட்டலில் எந்த மாதிரி நான் கம்மி பண்ணி குவான்டிட்டி சைஸ் போடுறன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த பாருங்கள், 1976 4647 5950. கண்டினியூஸ் பாருங்கள், கண்டினியூஸ். நீங்கள் க்ரீனை மட்டும் பாருங்கள், நம்பரை பார்க்காதீங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 9210. இப்போது நான் இத்தனை நாள் பண்ணேன். 6 7 10 15. அதுக்கப்புறம் ஒரு 9. கிட்டத்தட்ட 21. ஒரே நாள் பார்த்தீங்களா? எனக்கும் பெரிய லாஸ் வரும். ஒரே நாளில் 11,000 போச்சு. அதுக்கப்புறம் 8,000 போச்சு. மொத்தமாக பாருங்கள், நான் பண்ண ப்ராஃபிட்லேயே கிட்டத்தட்ட 21,000. இத்தனை நாள் பண்ணது இந்த 2 நாளில் போச்சு. அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. லாஸ்னால் உங்களுக்கு இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். அண்ட் தென் பாருங்களேன், இப்போ நான் ப்ராஃபிட், அண்ட் தென் திரும்பவும் லாஸு, அப்புறம் திரும்ப ப்ராஃபிட்.
இப்போ இன்றைக்கும் நான் ப்ராஃபிட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்து ரிலீஸ், அதாவது 17,839 நான் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்கள் ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் தன் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் பண்ணுங்கள், யாருக்கிட்ட வேணால் கற்றுங்க, இல்லை நீங்கள் யூடியூப்பை பார்த்து கூட ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே மேட்டர் ட்ரேடிங் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா, என்றைக்காவது நீங்கள் பண்ண ப்ராஃபிட் ட்ரேடிங்கையும் லாஸ் ட்ரேடிங்கையும் யாருன்னா ரெக்கார்ட் பண்ணி நம்ம பண்ண தப்பு என்னன்றதை பின்னாடி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அது பண்ணாலே பாதி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆகிடும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ப்ரூஃப் வேணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கோமா, இல்லை மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோமா, இல்லை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோமா, இல்லை மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்கணுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை பாருங்கள். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணுன்றத ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்களை மட்டும் நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 செட்டப். செட்டப் மீன்ஸ் ஒன்று நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்தால் தான் நான் எடுப்பேன், இல்லை நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ரெண்டாவது வந்து டி ஃபார் டிசிப்ளின். மூணாவது வந்து லாட் சைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 50,000 கேபிட்டல் வச்சுருந்தா ஃபுல்லாகவே அந்த கேபிட்டல் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது. அதில் 50% தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது ஏன்றதை சொல்கிறேன். ஃபோர்த் வந்து ஸ்டாப் லாஸ். ஃபிஃப்த்து இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், ப்ரோக்கரேஜ்னு ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ப்ரோக்கரேஜ் இப்போது செட்டப்பு, டிசிப்ளினு, லாட் சைஸு, ஸ்டாப் லாஸு, ப்ரோக்கரேஜ், இதில் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு முதலாக பண்ணுறது நீங்கள் வந்து டிசிப்ளின் தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, டிசிப்ளின் இல்லைனா எல்லா விஷயத்தையும் உங்கள் லைஃப்லேயும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் எதில் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லைனா இங்கே நீங்கள் எதுலையுமே வின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாட் சைஸ், மினிமமான லாட் சைஸை போட்டு பண்ணணும். கேபிட்டலை நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அதில் 50% மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதை தவிர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் போடணும். ஏன் ஸ்டாப் லாஸ்னால், நீங்கள் செட்டப் வந்தால் தான் போட போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டாக இருக்கும். செட்டப்பே இல்லாத இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கே போடனே தெரியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணி அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மல்டி ட்ரேட் தயவு செய்து எடுக்காதீங்க. ஒரு நாள் மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் 3 ட்ரேட் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்கவே மாட்டேன். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, 3 ட்ரேடு மேலே எடுக்க மாட்டேன். நீங்கள் இன்னும் கூட கம்மி பண்ணி 2 ட்ரேடுக்கு மேலே எடுக்க வேணாம். ஏன்னா உங்கள் லெவல் வந்தால் தான் எடுக்க போகிறீங்க. லெவல் வரலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்றைக்கி ட்ரேடே பண்ண போகிறதில்ல, குவிட் பண்ண போகிறீங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு சார். இதை விட என்ன சார் ரொம்ப முக்கியம், உங்களோட மைண்ட் செட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் செட் இல்லைன்னா ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வேணும். மைண்ட் செட் இல்லைன்னா ட்ரேடு எடுக்கிறதே பெஸ்ட். நீங்கள் எந்த மனநிலையில் காலையில் வந்து இங்கே ட்ரேடிங்கில் உட்காடுறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காமான கூலான, நீங்கள் வெளியில் சண்டை போட்டு இல்லை ப்ராப்ளம் ஏதோ பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் உட்காரும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து இதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை பண்ண வேண்டாம் சார். அப்போ வந்து உங்கள் மைண்ட் செட் வந்து எல்லா நாளுமே வந்து காமாக இருந்தால் அப்படி இல்லை. எனக்கும் காலையில் வந்து டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் என்னோட ட்ரேடிங் செட்டப் வர டைமில் என் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டைமில் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதை தவிர்த்து நான் எப்போதும் ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு ஒரு செட்டப்போடு இருந்தீங்கன்னா நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் அந்த 93% லாஸஸ் இல்லாமல் இந்த 7% ப்ராஃபிட்டில் இருக்காங்களே அவங்களுக்கும் வரலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் செட்டப் வரலன்னா அன்றைக்கி நீங்கள் குவிட் பண்ணிடலாம். மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மொமெண்டம் கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். ஏன்னா மார்க்கெட் எங்கும் போக போதில்லை, இங்கே தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து எது சொல்கிறது, ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். சார் போயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு பண்ணிக்கலாம். அதனால் நோ இஷ்யூஸ். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் மல்டி ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 3000 ரூபா எடுத்தால் கூட உங்கள் ப்ரோக்கரேஜே வந்து 1500 2000 போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணதே வேஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன் 3 ட்ரேட் மேலே எடுக்காதீங்க. குவான்டிட்டி சைஸும் கம்மியாக எடுங்க. குவான்டிட்டி சைஸ் சின்னதாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும், ஸ்டாப் லாஸை விட டார்கெட் பெருசாக இருக்கணும். இவ்வளோ தான் விஷயம்.
அந்த மாதிரி இடத்துல செட்டப் வந்தால் மட்டும் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணாதீங்க. ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் ஒரு தடவை மேலே கீழே இறங்குற மார்க்கெட் மேலேயும் போகலாம், மேலே ஏறின மார்க்கெட் கீழேயும் வரலாம். கரெக்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அந்த லெவலில் இது பாசிபிள் இல்லையா, படித்ததை வச்சு பாசிபிள் இல்லையான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி உங்கள் ட்ரேடிங் செட்டப்பை டெவலப் பண்ணி நீங்களும் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். இதை தவிர்த்து நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்கிட்ட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் மினிமம் பர்சன் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நான் சொன்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுனால தான் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இங்கே படிங்க, எங்கே வேணால் போய் படிங்க, யூடியூப்பை பாருங்கள், எது வேணால் பண்ணுங்கள். ஆனால் ட்ரேடிங் எடுக்கும்போது உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், அண்ட் தென் செட்டப் ரொம்ப முக்கியம், அண்ட் தென் லாட் சைஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மணி மேனேஜர் ஃபாலோ ஆகும். லாஸஸ் வரும், ரெட்டு வரும், அது க்ரீனை விட ரெட்டு கம்மியாக இருக்கணும். இதுதான் விஷயம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணிங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. வெரி சிம்பிள் மேட்டர். டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். கேபிட்டலில் ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு வேணும்னா 500 கமாண்ட் எம்எம்னு வந்துச்சுன்னா நான் இதுக்கான ஃப்ரீ வெபினார் கூடிய விரைவில் நான் எடுக்கிறேன். அதுக்கான அப்டேட் 500 கமாண்ட் வந்ததுக்கப்புறம் நான் எப்போன்றதை சொல்லிடுறேன். தேங்க்யூ கைஸ்.